கோடை காலத்தை முன்னிட்டு சென்னையில் ஏற்படும் தீ விபத்துகளை தடுக்க தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து சென்னை மாவட்ட அலுவலர் மனோ பிரசன்னாவிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோடை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படைகள் துறை சார்பாக தொடர்ந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகங்கள் தான் தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு பணியினர் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக குழுவினர் நம்மிடமுக்காக அவரிடம் கேட்டுக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மென் அண்ட் மேன் பவர் வந்து நம்ம ரெடியாக வச்சிருக்கோம். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பீரியடிக்காக செக் பண்ணி நம்ம ரன்னிங் கண்டிஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்மர் டைமில் நிறைய வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஃபயர், எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸ், அதே மாதிரி நிறைய இடத்துல கார்பேஜ் ஃபயர் நிறைய வரும். ஸோ அதை நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி, ஸோ இமீடியட் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம டீமை 24/7 ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ஸ்டேஷனில். சார், இப்போ இந்த பழைய பில்டிங்லாம் இருக்கும், அதில் வந்து இந்த ஃபயராக வருது அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போது அந்த பழைய பில்டிங்களுக்கெல்லாம் என்ன விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி என்னென்ன அவேர்னஸ் பண்ணிட்டு வரீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா? ஸோ எங்களை பொறுத்தவரை எவ்ரி வீக் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் எல்லாமே கவர் பண்ணி மேஜராக பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் நான் கவர் பண்ணுறோம். ஏன்னா அங்கே ரெசிடென்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அந்த பேசிக் ஃபயர் சேஃப்டி தெரியாமல் இருக்குது. ஸோ அதை நம்ம கொண்டு போகிறதுக்காக நம்ம நிறையா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சென்னையை பொறுத்தவரை நிறையா ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து அங்கே இருக்க வயரிங் கேபிள்ஸு, அதே மாதிரி பேஸ்மெண்ட்ஸில் நிறைய ஹசார்ட்ஸ் இருக்குது, கிச்சனில் இருக்க எல்பிஜி ஹசார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஃபயர் ஹசார்ட் இருக்கோ அதை அவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போகிறது. ஸோ அதை வந்து எப்படி அந்த இன்கேஸ் ஆஃப் ஃபயர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பீரியடிக்கலாக ஃபயர் ஆடிட் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபயர் லைசன்ஸ்க்காகவும் சரி, இல்லை வந்து மற்ற ரெகுலர் பீரியடிக்கல் ஃபயர் ஆடிட் நாங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி ஓல்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை ஓல்டு பில்டிங்ஸ்லாம் நம்ம வந்து ஃபயர் சேஃப்டியை நாங்கள் இன்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பொறுத்தவரையுமே இப்போ அதிகமாக வந்து பயன்பாட்டில் இருக்கும். ஏன்னா ஏசி அதிகமாக இப்போ வந்து பயன்பாடு இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக வெடிச்சு திடீர்னு இந்த தீ விபத்தில் ஏற்படும். இதை தடுக்க நம்மளுக்கு பொதுமக்களுக்கு அவேர்னஸோ இல்லை வேறு எதனா ஸ்பெஷல் டீம் நம்ம உருவாக்கிருக்கோமா? ஏதாச்சும் ஸ்பெஷல் டீம் அப்படின்னு இல்லை, நாங்கள் இப்போ ரெகுலர் மாடல் பண்ணும்போது நாங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் டிஜி மேம் உத்தரவுப்படி நாங்கள் ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபயர் சேஃப்டி பற்றி சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்க நம்ம செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் ஒரு 1 வீக் ப்ரோக்ராமே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராகவே நாங்கள் மாடல் மூலம் பண்ணி அவங்களுக்கு நிறைய சேஃப்டி கிளாஸஸ் இருக்குது கொடுத்து நாங்கள் அது மூலமாக அந்த ஃபயர் சேஃப்டியை, அதாவது எலக்ட்ரிக்கல் சேஃப்டி நாங்கள் இன்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் பப்ளிக் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் இருக்க கேபிள்ஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் வந்து ரெகுலராக செக் பண்ணணும், ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றது அந்த அவேர்னஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி ஒரு ஸ்மால் ஃபயர்னா கூட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபயர் புட்டர் பண்ணுற விஷயத்தை நம்ம ட்ரில்லாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ அடுத்த 2 மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு போதுமான எக்யூப்மெண்ட் இருக்கா? எக்யூப்மெண்ட் இன்னும் ஏதாச்சும் வாங்க வேண்டியதுனா ஒர்க் இருக்கா உங்களுக்கு இப்போ இது வரைக்கும்? சார், பீரியடிக்கலாகவே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். 15 ஃபினான்ஸ் கமிஷன்லையும் சரி, நம்ம சிஎம் அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, பட்ஜெட்லையும் சரி, நம்ம ரெகுலராகவே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் நம்ம மாடர்னைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் நம்ம எக்யூப் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ இது இல்லாமல் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம வந்து பீரியடிக்கலாக ரன் பண்ணி செக் பண்ணி அதில் ஆப்ரேஷன் கண்டிஷன் நம்ம இன்ஷூர் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன ஸ்மால் ரிப்பேர் இருந்தால் கூட இமீடியட்டாக நாங்கள் பண்ணி நம்ம அந்த ஆப்ரேஷன் இதை நம்ம இன்ஷூர் பண்ணுறோம் நம்ம. தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் தற்போது இந்த மீட்பு பணிகள் துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருவதாக குழுவினரும் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணரும் செய்தியாளர் லட்சுமணன் பழனி.